எல்லோருக்கும் வணக்கங்க. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல என்ன என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, நம்ம வந்து பார்த்தீங்கன்னா, டேலியில ஒரு சேல் என்ட்ரி வச்சிருப்போம் கஸ்டமருக்கு. ஸோ, அப்ப அந்த சேல் என்ட்ரி வச்சதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, கஸ்டமர் நம்மளுக்கு பணம் குடுக்குறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அது வந்து பார்த்தீங்கன்னா, பாதி அமௌண்ட் வந்து பார்த்தீங்கன்னா, கேஷ் பேமெண்ட்டா கேஷா குடுத்துடுறாங்க. மீதி இருக்கிற அமௌண்ட் வந்து பார்த்தீங்கன்னா, என்ன பண்றாங்க அப்படின்னா, அவங்களுக்கு யுபிஐலயோ இல்ல வந்து பேங்க்லயோ குடுக்குறாங்க அப்படின்னா, அத வந்து எப்படி வந்து குளோஸ் பண்றது அப்படிங்கிறத பத்தி பார்க்க போறோங்க. இத வந்து பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய சப்ஸ்கிரைபர் ஒருத்தர் கேட்டிருந்தாருங்க. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு கமெண்ட்ல கேட்டிருந்தாரு. ஸோ அதனால வந்து பார்த்தீங்கன்னா, இந்த வீடியோவே குடுத்துடலாம் அப்படிங்கிறதுக்காக நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஆ ஃபர்ஸ்ட் நான் என்ன பண்ணிக்கிறேன் அப்படின்னா, உங்களுக்கு கேட்வே ஆஃப் டேலில இருந்துட்டு டிஸ்ப்ளே மோர் ரிப்போர்ட்ஸ், அக்கவுண்ட்ஸ் புக், லெட்ஜர் அப்படிங்கிற ஆப்ஷனுக்குள்ள போறேன். இதுல வந்து பார்த்தீங்கன்னா, நான் ஒரு கஸ்டமர் செலக்ட் பண்ணிக்கிறேங்க. கஸ்டமர் செலக்ட் பண்ணிட்டு, இப்ப இவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா, நம்ம என்ன பண்ணிருக்கோம், ஒரு சேல் என்ட்ரி வச்சிருக்கிறோங்க. இப்ப மொத்தமா வந்து பாத்தீங்கன்னா, ஒரு 5,35,500 வந்து சேல் பண்ணியிருக்கிறோம். இப்ப இவரு என்ன பண்றாரு அப்படின்னா, ஒரு ஒரு டேட்ல வந்து பாத்தீங்கன்னா, ஒரு பாதி அமௌண்ட் வந்து ரிசிப்ட் குடுக்குறாரு. எக்ஸாம்பிளுக்கு வந்து பாத்தீங்கன்னா, ஒரு ரூ. 1,00,000 பணம் குடுக்குறாருன்னு வச்சுக்கோங்களேன். அப்ப அந்த 1,00,000 எப்படி நம்ம வைக்கிறோம் அப்படின்னா, உங்களுக்கு நம்ம இங்க இருந்துட்டே வந்து பாத்தீங்கன்னா, புதுசா ஒரு வவுச்சர் கிரியேட் பண்ணலாங்க. அது வந்து பாத்தீங்கன்னா, நீங்க ஆல்ட் ஏ குடுத்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா என்ன ஆகும் அப்படின்னா, வவுச்சர் ஒண்ணு கிரியேட் ஆகுங்க. ஆல்ரெடி நீங்க எந்த வவுச்சர்ல இருந்துட்டு ஆல்ட் ஏ குடுக்குறீங்களோ, அந்த ஷார்ட்கட் கீ உங்களுக்கு அந்த வவுச்சர் ஓப்பன் ஆகுங்க. அதுல இருந்துட்டு நீங்க எந்த வவுச்சர் வேணாலும் நீங்க செலக்ட் பண்ணிக்கலாம். இப்ப நான் என்ன பண்றேன், ரிசிப்ட்ட செலக்ட் பண்ணிட்டேங்க. இப்ப வந்து பாத்தீங்கன்னா, சேம் அதே உங்களுக்கு டேட்ல வந்து என்ன பண்றாரு அப்படின்னா, உங்களுக்கு கேஷ் குடுக்குறாரு. கேஷ் கார்த்தி அண்ட் கோ கார்த்திக் சாரி கார்த்திக் ட்ரேடர் அப்படிங்கிறவர் வந்து பாத்தீங்கன்னா குடுக்குறாரு. ஸோ இப்போ வந்து பாத்தீங்கன்னா ஒரு 1,00,000 குடுக்குறாரு அப்படின்னா, ஸோ என்டர் என்டர் ஸோ அக்செப்ட் பண்ணிக்கலாங்க. இதை நான் என்ன பண்றேன் அப்படின்னா, இங்க நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன். இப்போ இந்த இடத்துல ஒன்று கவனிச்சிங்கன்னா தெரியுங்க. இப்போ என்ன பண்ணல அப்படின்னா, இங்க பில் வைஸ் அப்படிங்கிற ஆப்ஷன் வந்து பாத்தீங்கன்னா கேட்கலீங்க. ஸோ அப்போ இந்த பில் வைஸ் ஆப்ஷன் ஏன் கேட்கல அப்படின்னா, நம்ம என்ன பண்ணல அப்படின்னா, பில் வைஸ் ஆப்ஷன் வந்து லெஜருக்குள்ள எனேபிள் பண்ணலைங்க. அதை எப்படி எனேபிள் பண்றது அப்படின்னா, இங்க நான் என்ன பண்றேன் அப்படின்னா, என்டர் கொடுத்துட்டேன். இங்க இருந்தே நம்ம எனேபிள் பண்ணிக்கலாங்க. என்டர் கொடுத்துட்டு பார்ட்டி அக்கௌண்ட் நேம்ல வந்துட்டு கண்ட்ரோல் என்டர் கொடுத்து நான் எடிட் போய்க்கிறேன். இதை வந்து ஆல்டருக்குள்ள போய்க்கிறேன். ஆல்டர் போயிட்டு மெயின்டைன் பேலன்ஸ் பில் பைபிள் அப்படிங்கிற ஆப்ஷன் நோல் இருக்கு. ஸோ அதனால தான் உங்களுக்கு அந்த பில் வைஸ் ஆப்ஷன் கேட்கலீங்க. இப்போ நான் என்ன பண்ணிக்கிறேன், எஸ் கொடுத்துக்கிறேன். ஸோ உங்களுக்கு கிரெடிட் பீரியட்ல எதுவும் இல்லை. ஸோ இங்க வந்து பாத்தீங்கன்னா எஸ் மட்டும் கொடுத்துட்டு செக் ஃபார் கிரெடிட் டேஸ் டியூரிங் வவுச்சர் என்ட்ரி அப்படிங்கிற ஆப்ஷனும் எஸ் கொடுத்துக்கிறேன். இது எதுக்காக அப்படின்னா, ஒரு வேலை வந்து பாத்தீங்கன்னா நம்மளுடைய கிரெடிட் டேஸை தாண்டிடுச்சு அப்படின்னா, உங்களுக்கு இங்க கிரெடிட் பீரியட் கொடுத்துருக்கோம் அப்படின்னா, இப்போ எக்ஸாம்பிளுக்கு 15 நாள் கொடுத்துருக்கோம். இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா இந்த 15 நாளுக்கு அப்புறம் ஓவர் இருந்துச்சு அப்படின்னா, இந்த இடத்துல என்ன பண்ணிக்கலாம் கொடுத்துட்டோம்னா, அடுத்த என்ட்ரி போடும்போது உங்களுக்கு என்ன ஆகும்னா, இது வந்து பாத்தீங்கன்னா இன்டிமேட் பண்ணுங்க ஓவர் ஆயிடுச்சு அப்படிங்கிறது. அதுக்காக இங்க நம்ம எஸ் கொடுத்துக்கலாங்க. இப்போ உங்களுக்கு இந்த கிரெடிட் பீரியட் வேணும்னா நீங்க என்ன பண்ணீங்கன்னா கொடுத்துட்டு உங்களுக்கு இங்க எஸ் கொடுத்துக்கலாங்க. இப்போ நான் என்ன பண்ணிக்கிறேன்னா, இங்க வந்து எதுவும் கொடுக்கல. அதனால இங்க நோ கொடுத்துக்கிறேன். கண்ட்ரோலே கொடுத்து சேவ் பண்ணிட்டேன். திருப்பி வந்து என்ட்ரியை ரீசேவ் பண்றேன். பண்ணும்போது இந்த இடத்துல அமௌண்ட்ல மட்டும் நான் வச்சு கிளிக் பண்ணிக்கிறேன். ஸோ அப்போ உங்க டைப் ஆஃப் ரெஃபரன்ஸ் இருக்கு இல்லைங்களா, மெத்தட் ஆஃப் அட்ஜஸ்ட்மெண்ட் வந்து நியூ ரெஃபரன்ஸ் கொடுத்துட்டு சேம் பில் நம்பர் கொடுத்து இப்போ நான் என்ட்ரியை சேவ் பண்ணிட்டேன். இப்போ நியூ ரெஃபரன்ஸ் கொடுத்து பண்ணியாச்சுங்க. அதுக்கு எகென்ஸ்டா இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னா, ரிசிப்ட் வைக்க போறோம். இப்போ 1,00,000 பணம் வந்திருக்கு. ஸோ அதை என்ன பண்ண போறோம் அப்படின்னா, நான் என்டர் கொடுத்துக்கிறேன். ஆல்ரெடி போட்டு என்ட்ரி ஆல்டர் பண்ற திருப்பியும் இங்க கார்த்திக் ட்ரேடர் வந்து பாத்தீங்கன்னா 1,00,000 கொடுத்துருக்காரு. இது ஆன் அக்கௌண்ட் இருக்கு. இந்த இடத்துல எகைன்ஸ்ட் ரெஃபரன்ஸ் கொடுத்தேன் அப்படின்னா, ஆல்ரெடி இருக்கக்கூடிய பெண்டிங் இருக்கிற பேலன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு காமிக்குங்க. இப்போ நான் இந்த 5,35,500 வந்து பாத்தீங்கன்னா 1,00,000 வந்து நான் அட்ஜஸ்ட் பண்றேன். எகைன்ஸ்ட் கொடுத்து நான் இப்போ அக்செப்ட் பண்ணி சேவ் பண்ணிட்டேன். இப்போ நீங்க இங்க பில் வைஸ் பார்க்கும்போது என்ன இருக்கும்னா, இந்த பில்லுக்கு எகைன்ஸ்டா வந்து பாத்தீங்கன்னா பெண்டிங் அமௌண்ட் 4,35,500 இருக்கிற மாதிரி காமிக்குங்க. இந்த மாதிரி நான் ஃபர்ஸ்ட் டைம் ஒரு கேஷ் வந்துருச்சு, ரிசிப்ட் வந்துருச்சு. ஒரு ரிசிப்ட் என்ட்ரி வந்துட்டு 21ஆம் தேதிங்க. திருப்பி வந்து நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா, இங்க இருந்து நான் ஆல்டியை கொடுத்து ஒரு புதுசா வவுச்சர் கிரியேட் பண்ணிக்கிறேன். இப்போ 25ஆம் தேதி வந்து என்ன பண்றாரு அப்படின்னா, உங்களுக்கு இன்னொரு கேஷ் பேமெண்ட் கொடுக்குறாரு. கேஷுங்க. இதுல வந்து பாத்தீங்கன்னா கார்த்தி ட்ரேடர். ஸோ இதுல வந்து பாத்தீங்கன்னா ஒரு 2,00,000 கொடுக்குறாருன்னு வச்சுக்கோங்களேன். திருப்பி நான் என்ன பண்றேன், எகென்ஸ்ட் 4,35,500ல நான் 2,00,000 வந்து பாத்தீங்கன்னா அட்ஜஸ்ட் பண்ணிட்டேன். இப்போ என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, உங்களுக்கு ஆல்ட் F2 கொடுத்து ஃபுல் பீரியட் கொடுத்துக்கலாங்க. கொடுக்கும்போது 3,00,000 அட்ஜஸ்ட் ஆயிருச்சு. உங்களுக்கு பேலன்ஸ் இருக்கிற அமௌண்ட் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு பெண்டிங் காமிக்குதுங்க. ஸோ இந்த 2,35,500 அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா பெண்டிங் இருக்குதுங்க. இப்போ இதை என்ன பண்றாரு அப்படின்னா, இங்க பேலன்ஸ் இருக்கிற அமௌண்ட்டை பாதி அமௌண்ட் வந்து பாத்தீங்கன்னா இப்போ கேஷா கொடுத்துட்டாருங்களா, 3,00,000 வரைக்கும் கேஷா கொடுத்துட்டாரு. திருப்பி வந்து அவர் யூபிஐ பண்றாரு அப்படின்னா நீங்க என்ன பண்ணிக்கலாம்னா, திருப்பி நீங்க ரிசிப்ட் என்ட்ரி கண்ட்ரோலே கொடுத்து சரி ஆல்டிஏ கொடுத்துக்கிறேன். ஒரு புது ரிசிப்ட் என்ட்ரியை கிரியேட் பண்ணியாச்சு. உங்களுக்கு 25ஆம் தேதி என்ன பண்றாருன்னா, உங்களுக்கு பேங்க்ல கொடுக்குறாரு. ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா அப்படிங்கிற ஒரு பேங்க்ல கொடுக்குறாரு. யாரு கொடுக்குறா அப்படின்னா, கார்த்திக் ட்ரேடர் வந்து பாத்தீங்கன்னா இப்போ வந்து பாத்தீங்கன்னா ஒரு 1,00,000 கொடுக்குறாரு அப்படின்னா, இந்த இடத்துல நீங்க 1,00,000 கொடுத்துக்கலாங்க எகென்ஸ்ட். ஸோ அந்த பில்லுக்கு எகென்ஸ்டா தான் நம்ம எல்லாத்தையுமே நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிட்டு வர்றோம்.
இந்த இடத்துல டிரான்சாக்ஷன் டைப் கேக்குது இல்லைங்களா, செக் கொடுத்தாரு அப்படின்னா நீங்க என்ன பண்ணிக்கலாம்னா இங்க ஐஎன்எஸ்டி நம்பர் இன்ஸ்ட்ருமெண்ட் நம்பர் இருக்குங்களா, இங்க நீங்க செக் நம்பர் வந்து பாத்தீங்கன்னா கொடுத்துக்கலாங்க. இப்போ செக் நம்பர் வந்து 00055, அப்புறம் 6 டிஜிட்ல வரும். அந்த செக் நம்பர் கொடுத்து டேட்டுங்க, எந்த பேங்க்ல வந்து பாத்தீங்கன்னா அவர் கொடுக்குறாரு. இப்போ ஹெச்டிஎஃப்சில இருந்து அவர் கொடுத்தாருன்னா ஹெச்டிஎஃப்சி பேங்க் அப்படிங்க இங்க நீங்க செலக்ட் பண்ணிக்கலாங்க. இப்போ அவர் செக் கொடுத்தாரு அப்படின்னா இந்த மாதிரி நீங்க என்ன பண்ணிக்கலாம்னா செக் டீட்டெயில் எல்லாம் போட்டு நீங்க செலக்ட் பண்ணிக்கலாம். இப்போ மீதி 1,35,500 இருக்குது. இப்போ அவர் செக்கா கொடுத்துட்டாரு. இப்போ திருப்பி வந்து யூபிஐ பண்றாருன்னு வச்சுக்கோங்களேன், இவங்க ஸ்கேன் பண்ணி ஸ்கேனர்ல வந்து பண்றாரு அப்படின்னா பேலன்ஸ் இருக்கிற அமௌண்ட் பண்றாருன்னா திருப்பியும் நீங்க என்ன பண்ணணும்னா இதே மாதிரி ரிசிப்ட் என்ட்ரி தான் வைக்கணுங்க. ஆல்ட் ஏ கொடுத்துட்டு ரிசிப்ட் என்ட்ரி. இப்போ வந்து பாத்தீங்கன்னா ஒரு 28ஆம் தேதி கொடுக்குறாரு. ஸோ அதுவும் உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா என்ன பண்ணுவோம் அப்படின்னா திருப்பி நம்ம இந்த இடத்துல ஸ்டேட் பேங்கை தான் செலக்ட் பண்ணுவோம். ஏன் யூபிஐலையும் நம்ம பேங்கை செலக்ட் பண்றோம் அப்படின்னா உங்களுக்கு எப்படி இருந்தாலும் ஸ்கேன் பண்றாரு அப்படின்னா எதுல பணம் வரும் அப்படின்னா நம்மளுக்கு பேங்க் மூலமா தான் வருங்க. ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணிக்கிறோம் அப்படின்னா இந்த இடத்துலயும் நம்ம பேங்கை தான் செலக்ட் பண்றோம். அவர் செக்கா கொடுத்தாலும் சரிங்க, நெஃப்ட் பண்ணாலும் சரி, ஆர்டிஜிஎஸ் பண்ணாலும் சரிங்க, யூபிஐல உங்களுக்கு ஸ்கேன் பண்ணி அனுப்பிச்சாலும் சரி, ஜிபே ஃபோன்பே எது பண்ணாலுமே சரிங்க, நம்மளுக்கு ரிசிப்ட் அப்படின்னு உங்களுக்கு பணம் உள்ள வருது அப்படின்னா அது வந்து பாத்தீங்கன்னா கேஷை தவிர பண்ற உங்களுக்கு இந்த டிரான்சாக்ஷன் எல்லாமே நம்மளுக்கு பேங்க்குள்ள தான் கிரெடிட் ஆகுங்க. அதனால நம்ம அக்கௌண்ட் அப்படிங்கிற இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா கேஷுக்கு பதிலா எந்த பேங்க்ல வந்து பாத்தீங்கன்னா பணம் வருதோ அந்த பேங்கை செலக்ட் பண்ணிக்கிறோங்க. இப்போ நான் என்ன பண்ணிக்கிறேன், திருப்பியும் நான் வந்து கார்த்திக் டேடர் கொடுத்துக்கிறேன். இப்போ 1,35,500 இருக்கு. அப்போ நம்ம 1,35,500 அப்படிங்கிறத நான் என்ன பண்ணிக்கிறேன் எகெயின்ஸ்ட் கொடுத்து அங்கே சேவ் பண்ணிக்கிறேங்க. என்டர். ஸோ இப்போ யூபிஐ அப்படின்னு வச்சுக்கோங்களேன், இந்த இடத்துல யூபிஐ கொடுத்துக்கிறேன் நான். உங்களுக்கு ஸ்கேன் பண்ணுறாரு, அப்போ யூபிஐ கொடுத்துட்டேன். யூபிஐ ஐடி ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா அந்த ஐடி என்னவோ நீங்கள் கொடுத்துக்கலாங்க. இப்போ வந்து நான் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா சும்மா எக்ஸாம்பிளுக்கு நான் கொடுக்குறேன். இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஐடி வந்திருக்குங்க. ஸோ அப்போ உங்களுக்கு அந்த நம்பர் ஏதாவது ரெஃபரன்ஸ் இருந்துச்சு அப்படின்னா உங்களுடைய அந்த ஐடியோட ரெஃபரன்ஸ் நம்பர் இங்கே போட்டு இன்ஸ்ட்ருமெண்ட் நம்பர் அந்த நம்பரில் வந்து எந்த தேதியில் வந்துச்சு அப்படிங்கிறது நீங்கள் இந்த இடத்துல கொடுத்துக்கலாங்க. இப்போ நெரேஷன் வேணும்னா உங்களுக்கு நெரேஷன்லையும் வந்து அந்த டீட்டெயில் கொடுத்துக்கலாங்க. என்டர் என்டர். ஸோ பேலன்ஸ் வந்து உங்களுக்கு 500 இருக்கு. ஸோ இந்த 500 வந்து திருப்பி அவர் கேஷாக கொடுக்குறாரு. லாஸ்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுறாரு அப்படின்னா உங்களுக்கு முடிக்கும்போது கேஷாக கொடுத்து முடிக்கிறாரு அப்படின்னாலும் நீங்கள் திருப்பி ஒரு வவுச்சர் கிரியேட் பண்ணிட்டேன். ஸோ 30ஆம் தேதி என்ன பண்ணுறாரு அப்படின்னா கேஷ் கொடுக்குறாரு அப்படின்னா கேஷுங்க கார்த்திக் டேடர் 500 அகேன்ஸ்ட் ஸோ இந்த பெண்டிங் இருக்கிற பேலன்ஸ் எகேன்ஸ்டா. அப்போ இந்த இடத்துல நம்ம என்ன பண்ணிட்டோம், இப்போ கேஷ் அப்படிங்கிறத செலக்ட் பண்ணிட்டோம். பேங்க்ல வரல பணம், நம்மளுக்கு கேஷா வருது. அதனால கேஷ் கொடுத்து என்டர் கொடுத்து சேவ் பண்றோம். உங்களுக்கு என்ன ஆயிடுச்சு, டோட்டல் க்ளோசிங் பேலன்ஸும் வந்து உங்களுக்கு நில் ஆயிருச்சு. அதே மாதிரி உங்களுக்கு பில் வைஸ் பார்க்கும்போது எஃப்ஐ கொடுத்து பில் வைஸ் பார்த்தீங்கன்னா பெண்டிங் பேலன்ஸும் எது இருக்காதுங்க. அப்போ உங்களுக்கு என்ன ஆயிடுச்சு அப்படின்னா உங்களுக்கு டோட்டல் பேலன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா க்ளோஸ் ஆயிடுச்சுங்க. இந்த மாதிரி நீங்க வந்து என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா உங்களுக்கு கேஷ்லாம் கொடுத்தாலும் சரிங்க, இல்ல யூபிஐல செக் நெஃப்ட் ஆர்டிஜிஎஸ் எது பண்ணாலும் பேங்க்ல வந்துச்சுனாலும் இந்த மாதிரி நீங்க மாத்தி வந்து பேங்கை செலக்ட் பண்ணி வச்சுக்கலாங்க. இது வந்து நான் என்ன பண்ணிருக்கேன் அப்படின்னா கேஷ் அமௌண்ட் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரே 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 நாள்ல வந்து பாத்தீங்கன்னா 1,00,000 அந்த மாதிரி 2,00,000 வச்சிருக்கிறேங்க. ஆனா அந்த மாதிரி வைக்கக்கூடாது, கேஷ் பேலன்ஸ் அந்த மாதிரி வைக்க மாட்டாங்க. ஸோ என்ன பண்ணுவாங்கன்னா உங்களுக்கு ஸ்பிட் பண்ணி வைப்பாங்க. உங்களுக்கு அமௌண்ட் வந்து பாத்தீங்கன்னா கம்மியாக தான் வைப்பாங்க. ஏன்னா ஆஸ் பர் ரூல்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ஒரு பார்ட்டியோட டோட்டல் டிரான்சாக்ஷன் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா பெர் கேஷ் டிரான்சாக்ஷனே 2,00,000 தான் நினைக்கிறேங்க. ஸோ அதனால நீங்க ஒரு தடவை கன்ஃபார்ம் பண்ணிட்டு இந்த என்ட்ரி கேஷ் என்ட்ரி வந்து பாத்தீங்கன்னா நீங்க வச்சுக்கோங்க. இந்த வீடியோ வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேங்க. இதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டேலியில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய வீடியோஸ் கொடுத்துட்டு டேலி ரிலேட்டடாக நிறைய வீடியோஸ் கொடுத்துட்டு இருக்கிறோம். எல்லா வீடியோஸும் பாருங்க, இன்னும் டேலியை ஆழமாக கற்றுக்கோங்க. நம்மளுடைய விவி இன்ஃபோடெக் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தொடர்ந்து நம்ம விவி இன்ஃபோடெக் வந்து சப்போர்ட் கொடுத்துட்டே இருங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.